இந்த மாதிரி நிலைமையில கேள்விகள் ஐம் சாரி. பரவாயில்ல சார். ஓகே டெல் மீ, அடிக்கடி உங்க ஃபாதர் ராத்திரி நேரத்தில் வெளியே போவாரா? இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை சார். 2-3 மாசமா தான். அதுக்கு முன்னாடி எல்லாம் அப்பா அப்படி இருந்ததில்ல. அப்பாவுக்கு என் மேல ரொம்ப கேரிங். டெய்லி ஒன்னாதான் டின்னர் சாப்பிடுவோம். அட்லீஸ்ட் 1 ஹவராவது என் கூட பேசுவாரு. எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிப்போம். பட் 4-5 மந்த்ஸா he completely changed. சேஞ்சுன்னா இந்த மாதிரி? சரியா சாப்பிடுறதில்ல, தூங்குறதில்ல, ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாவே இருந்தாரு. சடனா டெய்லியும் குடிக்க வர ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்பா இப்படி குடிக்கிறீங்கன்னு கேட்டா இப்ப நான் இருந்து என்ன பண்ண போறேன்னு. ஆனா எனக்கு ஷாக்கா இருந்த விஷயம் அப்பா சர்ச்சுக்கு போனதுதான். அவருக்கு அதுல எல்லாம் கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. நான் பிரேயருக்கு போறதே அவருக்கு பிடிக்காது. பட் 2-3 மாசமா ரெகுலரா சர்ச்சுக்கு போயிட்டே இருந்தாரு. எந்த சர்ச்? அவர் லேடி ஆஃப் மவுண்ட் கார்மல் சர்ச். ஆக்சுவலா அப்பா எங்க சர்ச்சை விட்டுட்டு வேற சர்ச்சுக்கு போனது எனக்கும் எங்க சர்ச் ஃபாதருக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் சார் இருந்தது. I see. கடைசி ஏதாவது புக்கு எழுதிட்டு இருந்தாரா? ரூமை லாக் பண்ணிட்டு உள்ளே இருந்ததுனால எக்ஸாக்டா எனக்கு தெரியல சார். ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாம் அப்பா ஒவ்வொரு தடவை புக் எழுதும் போதும் என்கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாரு. நான் ஏதாவது ஐடியா சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நானே அவர்கிட்ட நிறைய தடவை சொன்னேன், ஏதாவது எழுதுங்கப்பா எழுதுங்கப்பான்னு. சரி சரின்னு தலையாட்டிட்டு போயிட்டாரு சார். எனி அன்யூஷுவல் கால்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன் வந்த உடனே தூரம் போய் பேசுறது, இந்த மாதிரி ஏதாவது? இல்ல சார், இல்ல. ஏதாவது பிரச்சனைகள், ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ், இந்த சொத்து தகராறு, இந்த மாதிரி? அப்பா ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப் சார். யாரு கூடயும் சத்தமா கூட பேச மாட்டாரு. அவர் யாருக்குமே எந்த கெடுதலும் நினைச்சதில்ல சார். அவரை யாரும் இப்படி கொண்டுட்டாங்களா சார்? ஸ்டெஃபி, இது உங்க ஃபாதருடைய கார்ல இருந்தது. இதை பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியல. உங்க ஃபாதருடைய ரூம் கொஞ்சம் பார்க்கணுமே. பார்க்கலாம் சார். மேடம், வீட்டில் பொம்பளைங்க யாரும் இல்லை? என்ன? இல்லை, பெரியவங்க யாரும் இல்லையான்னு. நாங்கள் தெரப்பிலேருந்து வந்திருக்கோம் மேடம். ஓ, தெரப்பியோ? வாங்க. ஓகே மேம், வாடா. உட்கார. நான் போய் அப்பாவை கூட்டு வரேன். மேடம், அப்பா மட்டும் இல்லை, சித்தி, அண்ணி, அத்தை, மாமி எல்லாரையும் கூப்பிடுங்க. என்னது? இல்லை, தெரப்பிக்கு. டேய், ஏண்டா? இல்லை, உன் பிஸ்னஸ்க்கு ஏதாவது யூஸ் ஆகும்னு. சாரி மேம், அவன் ஏதோ. டேய், இவ யாருன்னு தெரியுதா? மேட்ரிமோனியில் ரிக்வெஸ்ட் கொடுத்தால மீராடா. ஏன் மச்சான், நீ ப்ரீமியர் கஸ்டமரா? ஏன்? இல்லை, மேட்ரிமோனியில் காசு கொடுத்தாலும் நம்பர் கொடுக்க யோசிப்பாங்க. அட்ரஸ் எப்படிடா கிடைச்சது? இது என் ஆஃபீஸ் மூலியமா வந்த கால்ரா. இதே மேட்ரிமோனி ஆஃபீஸ் மூலியமாவா? அப்படி பார்த்தா இது கோஇன்சிடென்ஸ் மாதிரி தெரியலையேடா. வரா. அப்பா, நான் சொல்லல, இவங்க தான். ஹலோ, நீங்க தான் அந்த மிஷின் மாட்டுறவங்களா? ஆமாம் சார். வேணான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. அப்பா, சரிம்மா, இப்போ நான் என்ன செய்யணும்? சார் நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். நீங்க தூங்கினா போறோம், எங்க வேலையை நாங்க ஆரம்பிச்சிரோம் சார். அவ்வளோதானா? வாங்க தூங்கலாம். வா, அவரே தூங்கலாங்கிறாரு. போடா. நவுரு, நீ போடா முன்னாடி. கிட்ட ஓப்பன் பண்ணு. என்னப்பா இதெல்லாம்?
அப்பா நான் தான் சொன்னேன்ல பயப்படாதன்னு. ஒன்றும் இல்லை. நானும் அதை தான் சொன்னேன், எனக்கு ஒன்றும் இல்லைன்னு. சார் இது நோஸில் மாட்டுறது, இதை மட்டும் எடுத்துடாதீங்க. அதை தான் மாட்டிட்டாங்களேம்மா, நீ போய் தூங்கு. சரிப்பா, நான் மொட்டை மாடிக்கு போய் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு ஆ அப்படியே போய் தூங்குறேன்ப்பா. சரிம்மா. இந்த கெட்ட பொண்ணுக்கு நல்லா இருக்கு. அப்படியா? குட் நைட்மா. குட் நைட். இப்போ என்னையா பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேணாம், படுங்க. வாங்க சார். அப்படி படுங்க. அப்படி சார், நீங்க நல்லா relax ஆ கால் நீளமா வைங்க. சூப்பர் சார். ரம்பத்தோட மாதிரி இருக்கு சார். டேய், இப்போ நீ என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? நீயும் போய் செடிக்கு தண்ணி ஊற்றணும். மச்சி மச்சி, நீ இவரை பார்த்துக்கிறியா? இதை நான் பார்த்துக்கிறேன், நீ போடா. நான் போயிட்டு ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். நீ சார் போ. ஜஸ்ட் மினிட் சார். டேய் பார்த்துக்கடா. நான் பார்த்துக்கிறேன். அப்பா ஏதாவது இருந்தால் கூப்பிடுங்கப்பா. எல்லாத்தையும் மாட்டிட்டு அவன் போயிட்டான். உனக்கு வேலை தெரியுமா? அதிகமாக பேசாதீங்க, மூக்கில் மாட்டினதெல்லாம் வாய்க்குள்ளே போயிடும். என்ன இந்த பக்கம்? இல்லை அது செடிக்கு தண்ணி ஊற்றலான்னு. செடிக்கு நைட்டில் யாராவது செடிக்கு தண்ணி ஊற்றுவாங்களா? ஏங்க? ஏன் ஊற்ற மாட்டாங்க நீங்களே சொல்லுங்க. நான் சொல்லுவேன், ஆனால் மொக்கையா இருக்கும்னு சொல்லிட்டீங்கன்னா. பரவாயில்ல, சொல்லுங்க. செடிக்கு ஜலதோஷம் பிடிச்சிக்கும்னு. ஓ, இவ்வளோ முக்கியம் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நைட்டில் செடிக்கு தண்ணி ஊற்றுனா தண்ணி காயாது, தண்ணி தேங்கி பாக்டீரியா ஃபார்ம் ஆயிடும். அப்போ செடி பாலா போயிடும். அதான். அப்புறம் ஏங்க நீங்கள் நைட்டு செடிக்கு தண்ணி ஊற்ற வரேன்னு சொன்னீங்க? ஐயோ சாரிங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. நான் ஒரு டியூப் லைட்டுன்னு தானேங்க. நான் டியூப் லைட்டுங்க. ஏங்க நீங்கள் தானேங்க மேட்ரிமோனியில் ரிக்வஸ்ட் கொடுத்தீங்க, சொல்லுங்க. எங்கேயாவது வெளில போலாமா? எங்க? மோர் குடிக்க? மோரா? இப்பவா? ஏன் நீங்க இந்நேரத்துல பீர் மட்டும் தான் குடிப்பீங்களா? ஐயோ இல்லைங்க, அந்த மாதிரி பழக்கம் எனக்கு இல்லைங்க. சத்தியமா நான் குடிக்கல மாட்டேங்க. நான் குடிச்சதே இல்லைங்க. நம்பிட்டேன். இங்க மோர் தாத்தா செம்ம ஃபேமஸ், போய் குடிக்கலாமா? ம், ம். சரி வாங்க போலாம். இங்கதான் இப்பதான். இவர் தான் நான் சொன்னேன்ல. இவர் தானா? இந்தாம்மா. தேங்க்ஸ் தாத்தா. இவ்வளவு நாளா இந்த இடம் எனக்கு தெரியாம போச்சே.